ஹலோ வியூவர்ஸ், இது உங்க சாரக்குரல். இன்னைக்கு ஒரு குட்டி ஸ்டோரி ஸ்டார்ட் பண்ணலாமா? சரி, நம்ம டைம் டிராவல் பண்ணி 10,000 வருஷம் பின்னோக்கி போலாம். அந்த காலகட்டத்துல இடும்பை இல்ல உலகம்னு ஒரு ராஜ்யம் இருந்துச்சு. அங்க இருக்கிற எல்லாரும் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அந்த மக்களுக்கு போட்டி பொறாமைய சொல்லிட்டு எதுவும் கிடையாது. அதுக்கான காரணம் யாருன்னு பார்த்தா அவங்களோட கிங் அசைத்தரன். அவனுக்கு பொன் பொருள் எதிலும் ஆசை இல்ல. ஒரு சேயிங் கூட இருக்கு, மன்னன் எவ்வழியோ மக்களும் அவ்வழியே. அதனாலதான் என்னமோ அவன் நாட்டுல எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா ஒரு நாள் வெந்தன் சொல்லிட்டு ஒரு வழிபோக்கன் இருந்தா. அவன்கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு. அவ எல்லா இடத்துக்கும் போய் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை பண்ணிட்டு வந்துருவான். அந்த மாதிரி ஒரு நாள் இந்த நாட்டுக்கும் வந்த. இந்த நாட்டுல மக்கள் செய்யறது எல்லாம் பார்த்துட்டு யோசிக்கிறான். என்ன, இந்த நாட்டுல யாருக்கும் சண்டையே வரமாட்டேங்குது, இது சரியில்லையே. ஓகே, நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு அவ இந்த நாட்டிலேயே தங்கிட்டான். தங்களது மட்டும் இல்லாம ஒவ்வொருத்தர்கிட்டயா நல்லா பேசி பழகி ஒவ்வொருத்தர் மனசையும் மாத்த ஆரம்பிச்சான். இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் மனசுலயும் போட்டி பொறாமையெல்லாம் வர ஆரம்பிச்சது. அந்த சொல்லுவாங்களே நம்ம ஊர்ல, பாசிட்டிவிட்டிய பரப்பறதான் கஷ்டம், நெகட்டிவிட்டிய ரொம்ப ஈஸி பரப்படலாம். அந்த மாதிரிதான். ஒரு நாள் சண்டை ரொம்ப பெருசா போயிடுச்சு. மன்னர் முடியும் போயிடுச்சு. மன்னர் அந்த சண்டைக்கு காரணமாக இருந்த எல்லாத்தையும் கூப்பிட்டார் அவரோட அரண்மனைக்கு. அவனுடைய கெட்ட நேரம், அந்த சண்டைக்கு இவனும் ஒரு காரணம். அதனால மன்னர் அவனையும் சேர்த்து கூப்பிட்டாரு. மன்னர் அந்த சண்டைய பத்தி தீவிரமா விசாரிச்சு அதுக்கு ஒரு தீர்ப்ப சொன்னாரு. தீர்ப்பெனமோ சுமூகமா முடிஞ்சுச்சு. ஆனா இவனுக்கு தான் எந்த விஷயமும் சுமூகமா முடிஞ்சா பிடிக்காது. உள்ள புகுந்து ஏதோ ஒரு கழகத்தை மூடிட்டு இருந்தா. மன்னனுக்கு புரிஞ்சிருச்சு. சரி, இவன்தான் இங்க நடக்க எல்லா பிரச்சனைக்கும் முக்கிய காரணம். மன்னர் அவனை மட்டும் தனியா கூட்டு புரிய வச்சாரு. அவனும் புரிஞ்சு அவனை திருத்திக்கிட்ட. அந்த நாட்டு மக்களுடைய வாழ்க்கையும் பழைய மாதிரி மாறுச்சு. இது ஒரு கதை தான். ஆனா உண்மை என்னன்னா, ஆசையும் வெறுப்பும் பொறாமை இல்லாத இடத்துல நிம்மதி கிடைக்கும். இந்த ஸ்டோரி உங்களுக்கு போர் அடிச்சதா இல்ல இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம யூடியூப் அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.